பாபாவோட நண்பர் டாக்டர் பிள்ளை ஒருமுறை டாக்டர் பிள்ளையோட காலில் சிலந்தி வந்து நல்லா வீங்கிடுச்சு. அவரால் வலியை தாங்கவே முடியல. என்னால இதுக்கு மேல வலியை தாங்க முடியல. 10 ஜென்மாக்கள் எடுத்து இந்த வலியை நான் அனுபவிச்சுக்கிறேன், இல்லைன்னா உடனே சாவறதுக்காவது ஏதாவது வழி பண்ண சொல்லுங்க அப்படின்னு பாபா கிட்ட கேட்க சொல்றாரு பிள்ளை. இதை கேள்விப்பட்ட பாபா, என் பக்தனா இருந்துட்டு சாக நினைக்கலாமா? 10 நாள்ல குணமாகிற இந்த வழிக்காக எதுக்கு 10 ஜென்மம் எடுக்கணும்? அவனை எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு பாபா சொல்ல, பிள்ளை பாபா கிட்ட கொண்டு வரப்படுறாரு. கர்மா அனுபவியாம தீராது. இப்ப ஒரு காக்கா வந்து இவன் காலை கொத்தும், அதுக்கப்புறம் இவன் குணமாயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு திண்டு கொடுத்து சாஞ்சிக்க சொல்றாரு. பிள்ளையும் அந்த திண்டுல சாஞ்சி உட்கார்ந்துக்கிறாரு. எல்லாரும் ஆவலா காக்காவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மசூதி விளக்கெல்லாம் சுத்தம் பண்ற அப்துல் விளக்க சுத்தம் பண்ண வர்றாரு. தவறுதலா பிள்ளையோட காலை நல்லா மிதிச்சிடுறாரு. வலி தாங்க முடியாம பிள்ளை அழ ஆரம்பிக்கிறாரு. அவர் கால்ல இருந்து ரத்தமும் சீலும் கூடவே 7 சிலந்தியும் வெளியேறுது. கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைய பிள்ளை தூங்க ஆரம்பிக்கிறாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்க மத்தவங்க எல்லாம் காக்கா எங்க அப்படின்னு கேட்க, பாக்கலையா நீங்க காக்காவை? அப்துல் தான் காக்கா தான் கொத்திட்டு போயிட்டானே அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா சொன்னபடி 10 நாட்கள்ல குணமடைஞ்சார் பிள்ளை.